ஒரு ஆளு அப்படியே ஜாலியா வாக்கிங் மாதிரி நடந்து போயிட்டு இருந்தானா. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ அவனுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சான். அந்த இடத்துல பக்கத்திலேயே ஒரு மரத்துல நிறைய பழங்கள் இருக்கிறது பார்த்திருக்கான். அது உடனே அவனுக்கு ஆசையா இருக்கவும் அதை பறிக்கிறதுக்காக வேக வேகமா மரத்துல ஏறிட்டான். மரத்துல ஏறினதுக்கு அப்புறம் நல்லா கனிஞ்சு போயிருக்கிற பழம் எல்லாமே ஒரு கிளையோட நுனியில இருக்கவும் அதை பிடிக்கிறதுக்கு போறப்போ அந்த கிளை உடஞ்சு போச்சான். உடனே சுதாரிச்சுட்டு இன்னொரு கையில கிளைய வச்சுட்டு அப்படியே தொங்கிட்டு இருந்தானா. கீழே எட்டி பார்த்தாக்கா பள்ளமான இடமா இருந்துச்சான். ஏற்கனவே அவன் கொஞ்சம் பயந்தாங்கோலி. இப்படி கீழே தொங்கிட்டு இருக்கவும் இன்னும் கொஞ்சம் அவனுக்கு பயம் வந்து யாராச்சும் காப்பாத்துங்க யாராச்சும் காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிச்சிட்டானா. இப்படி பயந்து போய் கத்த ஆரம்பிக்கவும் அவனுக்கு ரொம்ப வேத்து கொட்டிடுச்சான். கையெல்லாம் வேத்ததுனால அவன் பிடிமானமா வச்சிருந்தான்ல கிளை, அந்த இடத்துல கொஞ்சமா அவனுக்கு வழுக்க ஆரம்பிச்சிடுச்சான். அவன் இன்னமும் கொஞ்சம் பயந்து கண்ணை இருக்க மூடிட்டு கத்த ஆரம்பிச்சானா. அப்போ அந்த சமயம் பார்த்து அங்க போயிட்டு இருந்த பெரியவர் மரத்துல தொங்கிட்டு இருக்கிற இந்த பையனை பார்த்துட்டு ஒரு கல் எடுத்து அவன் மேல வீசி எறிஞ்சாரா. ஏற்கனவே பயத்துல இருக்கிறவன் மேல கல்ல போடவும் அவனுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சா. யார் நம்ம மேல கல்லு போடுறாங்கன்னு திரும்பி பார்த்தா இந்த தாத்தா இருந்தாராம். ஏய் தாத்தா, என்ன என் மேல கல்ல போடுற, நான் தொங்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டானா. உடனே அந்த தாத்தா இன்னொரு கல் எடுத்து அவன் மேல போட்டானா. அவனுக்கு செம்ம கோவம் வந்துருச்சா. என்னையவ கல் எடுத்து அடிக்கிற, நான் மட்டும் வந்தேன் அப்புறம் அவ்வளவுதான், நீ என்னை காப்பாத்துறதுக்கு பாப்பியா இல்லையா அப்படின்னு கத்துனானா. திரும்பவும் அந்த தாத்தா இன்னொரு கல்லை எடுத்து போட்டாராம். அவ்வளவுதான், அந்த பையனுக்கு செம்மையா கோவம் வந்துருச்சான். கால் எடுத்து அந்த கிளை மேல போட்டு அந்த மரத்துல இருந்து கீழே திபு திபுன்னு இறங்கி வந்து அந்த தாத்தா கிட்ட வந்து திட்டுறதுக்கு ஆரம்பிச்சுட்டானா. அந்த தாத்தா தம்பி தம்பி கொஞ்சம் பொறுமையாயிரு, ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ நீ பயத்துல இருந்த, கல்ல போடவும் அந்த பயம் உன்னை விட்டு போயிடுச்சு, அதுக்கப்புறம் திரும்பவும் கல்லு போடவும் தான் நீ கோவமா இறங்கி கீழே வந்த, என்னால உன்னை வேற எப்படி காப்பாற்ற முடியும், இப்படிதானே காப்பாற்ற முடியும், நான் செஞ்ச செயல்னால நீ உன்னை அறியாம கீழே இறங்கி வந்துட்டல்ல, உன்னை நீயே காப்பாத்திக்க முடியும், உன்னோட பயம் அந்த அறிவை கொஞ்சம் யோசிக்க விடாம பண்ணிடுச்சு, இப்போ உன்னை விட்டு பயம் போகவும் நீ தப்பிச்சு கீழே வந்துட்ட அப்படின்னு சொன்னாரா. உடனே அந்த பையனும் அந்த தாத்தாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு சந்தோஷமா கிளம்பி போனானா. இப்படிதான் நாம எல்லாரும் கூட பயத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம இருந்துடுறோம். பயத்தை தள்ளி வச்சுட்டு யோசிக்க ஆரம்பிச்சா எல்லாமே நல்லதா நடக்கும்.